Hello student, I am Jansi Mathematics. இன்னைக்கு mensuration chapter 7 exercise 7.2ல 4th sum பார்க்க போறோம். question பார்க்கலாம். A conical container is fully filled with petrol. The radius is 10 meter and the height is 15 meter. If the container can release the petrol through its bottom at the rate of 25 cube meter per minute, in how many minutes the container will be emptied? Round off your answer to the nearest minute. அதாவது ஒரு கோனிக்கல் கண்டெய்னர் இருக்குது பாருங்க இதுதான் கோனிக்கல் கண்டெய்னரு. அந்த கோனிக்கல் கண்டெய்னர் ஃபுல்லாக என்ன இருக்குன்னா பெட்ரோல் இருக்கணும். அதோட ரேடியஸ் வந்து எவ்வளோ தான் ரேடியஸ், இதோட ரேடியஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10 மீட்டர். ஹைட் இதுதான் ஹைட், இது வந்து ஹைட் வந்து எவ்வளோனா 15 மீட்டர். இது ஹைட்டு கிடையாது, ஸ்லாண்ட் ஹைட்டு. ஸோ ரேடியஸ் வந்து 10 மீட்டர், ஹைட்டு வந்து 15 மீட்டர் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கண்டெய்னர் ஃபுல்லாக பெட்ரோல் இருக்குதான். அது வந்து அந்த கண்டெய்னர்லேருந்து பெட்ரோல் வந்து ரிலீஸ் ஆகுது பாட்டம் வழியாக, இந்த கீழ் வழியாக ரிலீஸ் ஆகுது. கீழ் வழியாக ரிலீஸ் ஆகும்போது 1 மினிட்டுக்கு எவ்வளோ ஆகுதுன்னா 25 கியூப் மீட்டர் வேகத்தில் அது வந்து ரிலீஸ் ஆகுது. அப்போ அவங்களே கியூப் மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம வால்யூம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 1 மீட்டருக்கு வந்து 25 கியூப் மீட்டர் வேகத்தில் வந்து அது வந்து பெட்ரோல் வந்து ரிலீஸ் ஆகுது. அப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இன் ஹவு மெனி மினிட்ஸ் த கண்டெய்னர் வில் பி எம்ப்டட், எவ்வளோ நிமிஷம் அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக அந்த அதில் இருக்கிற பெட்ரோல் எல்லாம் ரிலீஸ் ஆகி அந்த கண்டெய்னர் எம்டியாக ஆகுது, காலியாகிறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அந்த வர நிமிஷத்தை என்ன பண்ணுறாங்க, நியரஸ்ட் மினிட் ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போ சம்முக்குள்ளே போகலாம். இப்போ 1 மினிட்டுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். பெர் மினிட்டுக்கு வந்து 25 கியூப் மீட்டர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. சரிங்களா, அப்போ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், அவங்களே கியூப் மீட்டர் கொடுத்ததுனால அப்போ வால்யூம் என்ன கண்டுபிடினா டைம் தான் கண்டுபிடிக்கும், எவ்வளோ நிமிஷம் ஆகுதுன்னு கேட்டுருக்காங்க. சரிங்களா, அப்போ வால்யூம் இன்ட்டு டைம் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் அந்த கண்டெய்னர் என்ன ஷேப்பில் இருக்குதுன்னா கோன் ஷேப்பில் இருக்குது. சரிங்களா, ஸோ கோனிக்கல் கண்டெய்னர். ஸோ வால்யூம் வந்து வின்னு எடுத்துக்கலாம், டைம் வால்யூம் வந்து வி, டைம் வந்து டின்னு எடுத்துக்கலாம். வால்யூம் ஆஃப் கோன் ஃபார்முலா என்னென்னா 1/3 πr²h. சரிங்களா, வால்யூம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 25 கொடுத்துருக்காங்க. டைம் வந்து தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 1/3 πr²h. சரிங்களா, இப்போ வந்து டி இங்கே வச்சுக்கலாம். 1/3 பை வேல்யூ வந்து 22/7, ரேடியஸ் வந்து 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க, 10². அப்போ 10 × 10 ஹச் வந்து எவ்வளோண்ணா 15 கொடுத்துருக்காங்க. இந்த 25 கீழே 1 இருக்குது, இது ஈக்குவல் டு கதான வந்துச்சுன்னா 1/25 ஆகும். சரிங்களா, இப்போ எது கேன்சல் பண்ணலான்னா 3 1s are 3, 3 5s are 15, 5 1s are 5, 5 5s are 25, 5 2s are 10. அவ்வளோதான், வேறு எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா 22 × 2. கீழே என்ன இருக்குன்னா அப்புறம் என்ன இருக்குன்னா 22 2 இன்ட்டு இங்கே ஒரு 10 இருக்குது, இதை மறந்துட்டோம். 10/7 இருக்குது. ஸோ டி ஈக்குவல் டு ஸோ 22 2s are 44, 44 × 10 என்ன ஆகுன்னா 440/7. இப்போ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணலாம், 7ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ 447, 44 வராது. இப்போ என்ன வரும்னா 6 7s are 7, 6 are 42, 4 வந்து 2 போச்சுன்னா 2, இந்த 0 வைக்கலாம். 20 வராது. 7 2s are 14, இது என்ன ஆகுனா 10 ஆகும். 10ல் 4 போச்சுன்னா 6, 0.80 சேர்த்திங்கன்னா மறுபடியும் 60 வரும். ஸோ அது அப்படியே போயிட்டே இருக்குது. சரிங்களா, இப்போ எவ்வளோ ஆகுதுன்னா இன்னும் போட்டுக்கலாம். 6 7s are 7 7s are 49, 7 8s are 56, 8s are 56. ஸோ போயிட்டே இருக்கும். ஸோ வந்து நம்ம 5க்கு மேலே இருந்தால் ஒன்று என்ன சார் இப்போ டி ஈக்குவல் டு 62.8ன்னு வச்சுக்கலாம். நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்களா, அப்போ 5க்கு மேலே 1 இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், இது கூட 1 ஆட் பண்ணிடணும். ஸோ டி ஈக்குவல் டு 63 மினிட்ஸ். அப்போ அந்த ஃபுல் பெட்ரோலும் அந்த கண்டெய்னர் வந்து வெளியாகி அந்த கண்டெய்னர் வந்து எம்டி ஆகிறதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகுதுன்னா 63 மினிட்ஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் அந்த சம். தேங்க்யூ.